ஆஃபீஸ் வந்தோடனே காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு, சரி சைன் போடு காவேரி அப்படின்றாரு. எதுக்காக நான் சைன் போடணும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், டைவர்ஸ்க்காக தான். டைவர்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து கிடச்சிடும், அதுக்காக தான் சைன் போட சொல்கிறோம். நீங்கள் சைன் போட்டிங்கன்னா மியூச்சுவலாக சீக்கிரமாக பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைங்கன்னா, நான் சைன் போட மாட்டேன்றாங்க. இந்த பாரு காவேரி, அடம் பிடிக்காத, போட்டுரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன் உன்னை. ஆல்ரெடி நீயும் நானும் என்ன மாதிரி வந்து சொல்லி வந்து மியூச்சுவலாக பண்ணோம் எல்லாமே. இப்போ என்னென்னா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அதெல்லாம் தெரியும். இப்போ சைன் போட போறியா இல்லையான்னு பயங்கரமாக கத்துறாரு விஜய். நான் போட மாட்டேன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க காவேரி. பார்த்தா எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ, அப்போ என்னை கூட்டின்னு போயிட்டு சைன் வாங்குறதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரா? அப்போது நானும் அவரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்க முடியாது, அதில் சைன் பண்ணால் நான் ஒத்துக்க முடியாது, என்னால் இதை பண்ணவே முடியாது, எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அடறாங்க. என்ன பண்ணுறது திறமை தவிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு, நல்ல காலம் நம்ம போகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன காவேரி ரொம்ப டென்ஷனாக இருக்க? சரி ஒரு நிமிஷம் கீழே இறங்க வேணான்னு உடனே, நான் எங்கே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து சரி இங்கே பாரு, இங்கே இரு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீ வந்தால் போதும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னோடனே, என்ன சர்ப்ரைஸு, என்கிட்ட டைவர்ஸ்க்கு சைன் வாங்கணும், அதுதானே சர்ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படி இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. எல்லாம் ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாக்கிட்ட கேட்குறேன். சார் எல்லாமே ரெடியாக இருக்குது சார் அப்படின்னோடனே, கேபினை காட்டுங்க அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேபினு, எவ்வளோ நல்ல ஒரு கேபின் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க, இந்த எம்டி சீட்டில் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு எம்டி சீட்டில் உட்கார வைக்கிறாரு. காவேரி வந்து ஏங்க அப்படின்னு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. இன்னிலேருந்து இந்த கம்பெனியோட எம்டி நீ தான், உனக்கு இதுக்காக தான் நான் இவ்வளோ பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ஒரு சில சைன் தான் மிஸ்ஸாக இருக்குது, அதை மட்டும் போட்டுரு, அதுவும் எம்டி சீட்டில் உட்காந்து போட்டுரு, எம்டி கிட்ட சைன் வாங்க அப்படின்னோடனே எல்லோரும் சைன் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி நிச்சயமாக இதுக்காக தான் இவ்வளோ பண்ணிக்கலாம். ஆமாம், நீ தான் டைவர்ஸ் சுற்றிட்டு இருந்த, டைவர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ புரியுதா, நான் உன்னை விட்டு எப்படி பிரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு விஜய். அங்கே இருக்கிறவங்க, என்ன சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. சார் கற்பனையா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சரிங்க சார், மேடம் போய் கூட்டிகிட்டு வந்துடுங்க, எல்லாம் ரெடியாக இருக்கலாம், அதை போய் கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. பார்த்தா காவேரி இல்லை. காவேரி அந்த வண்டி எடுத்துகிட்டு விஜய் வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்து காவேரி வண்டி ஓட்டுறாங்க. எங்கே போனால் காவேரின்னு பண்ணும்போது திடீர்னு எடுத்துகிட்டு போய் காவேரி ஒரு இடத்துல இடிச்சிடுறாங்க. ஓடி போய் விஜய் பார்க்குறாரு. காவேரி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி வந்து அப்படியே அடிப்பட்டு அப்படியே வந்து இருக்காங்க. உடனே வெளியே கூட்டின்னு வர்றாரு. ஒன்றும் இல்லடி, உனக்கு ஒன்றும் ஆவலை இல்லடி அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. தலையில் வந்து ரத்தமாக வழியுது. ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னோடனே, இல்லைங்க தெரியாமல் வண்டியை வந்து, எதுக்காக இப்போ வண்டி எடுத்தேன், நான் தான் உன்னை இங்கே வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே, இல்லைங்க நான் சும்மா தான் எடுத்தேன், சும்மா எடுத்துகிட்டு இப்போ பாரு உனக்கு அடிபட்டுருச்சு, சீட் பெல்ட் வேலை நீ அப்போ போடல, நான் தானே சீட் பெல்ட்டை கழட்டி விட்டேன், ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு காவேரி வந்து, சரிங்க எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு. ரொம்ப வலிக்குதா, சரிப்பா உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு. இல்லைங்க முதல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாங்கன்றாங்க. சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நிம்மதி அடைகிறாங்க காவேரி.